நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தி. விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைப்பது மனித உரிமை மீறல் ஆகாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைப்பது மனித உரிமை மீறல் ஆகாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்கள். சென்னை கோபாலபுரத்தை சேர்ந்த வேணுகோபால் என்பவரிடம் மயிலாப்பூரை சேர்ந்த விஜயகிருஷ்ணன் என்பவர் தனது மாமனார் சொத்து பத்திரத்தை அடமானமாக வைத்து 6 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். அடமானமாக வைத்திருந்த சொத்து பத்திரங்களை வேணுகோபால் திருடிவிட்டதாக விஜயகிருஷ்ணன் புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் குறித்த விசாரணைக்கு ஆஜராகும்படி வேணுகோபாலுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பினர். இதன்படி 3 நாட்கள் விசாரணைக்கு ஆஜரான போது சொத்து பத்திரங்களை விஜயகிருஷ்ணனிடம் திருப்பிக் கொடுக்கும்படி மிரட்டியதாக கூறி புளியந்தோப்பு காவல் ஆய்வாளர் ரவி, உதவி ஆய்வாளர் சஜிபா ஆகியோருக்கு எதிராக வேணுகோபால் மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்தார். மனுவை விசாரித்த மாநில மனித உரிமை ஆணையம் ஆய்வாளர் ரவி மற்றும் உதவி ஆய்வாளர் சஜிபாவுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் இருவருக்கும் எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் என் சுந்தர், ஹேமந்த் சந்தன் கவுடர் அமர்வு விசாரணை கொண்ட பொழுது ஆய்வாளர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரெட்டி, அலெக்சிஸ் சுதாகர் விஜயகிருஷ்ணனின் புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மை குறித்து விசாரிக்கும் நோக்கத்தில் மட்டுமே வேணுகோபாலை காவல் நிலையத்துக்கு அழைத்ததாகவும் காவல் ஆய்வாளர் தரப்பில் விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்காமல் மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் வாதிட்டார். இருதரப்பு இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைப்பது மனித உரிமை மீறல் ஆகாது என்றும், விசாரணையின் பொழுது புகார்தாரரான வேணுகோபால் துன்புறுத்தப்பட்டார் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் கூறி ஆய்வாளர் ரவிக்கு எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதே போல ஆய்வாளர் ரவிக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட உத்தரவையும் நீதிபதிகள் ரத்து செய்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.